ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணவே மாட்டேன், எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது அப்படின்னு சொல்கிற சிஸ்டர் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணியிருக்குது நைட் vlog தான். இதில் வந்து குக்கிங் அண்ட் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்களோட என்ன டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி செஞ்சு சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி திடீர்னு போய் கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வந்தேன். பாப்பா வந்து ஏதாவது முட்டை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, சரி அதனால் வந்து முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவரை கொண்டு போய் பத்திரமா நான் வந்து அந்த கவரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டை எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காக தண்ணியில் போட்டு செக் பண்ணிக்கிட்டேன். இந்த முட்டை வந்து நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்குற மெத்தட் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். முட்டையை வந்து ஒரு சைடு வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு மாவு பிசையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு மாவு எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கையிலெல்லாம் மாவாகும். அதனால் வந்து டப்பாலையும் சேர்ந்து மாவாயிடுச்சு. சரி, அதை வந்து கையோட தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அதுவுமே நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவில் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வெதுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து அப்படியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சப்பாத்திக்கு நீங்கள் மாவு பிசைவீங்க அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னதான் நான் கிச்சன் க்ளீன் பண்ணேன் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கிச்சன் நான் குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கசகசன் ஆயிரும் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் என் கிச்சனும் அப்படி தான். நான் இப்போ பாருங்கள் மாவு இதாகிடுச்சு, மாவை நீட்டாக தொடச்சி விட்டேன்னா அப்படி இருந்தாலும் நான் எல்லாம் குக்கிங் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா என் கிச்சன் வந்து உலகத்துலேயே இவ்வளோ மோசமான கிச்சன் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம காலையில் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக நம்மளால் குக்கிங் பண்ண முடியும். அதுக்காகவாவது இதை பண்ணிடணும். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி செய்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகிறது அகாரா பிராண்டோட மினி எலக்ட்ரிக் சாப்பர் தான். இது வந்து 250 ml. இது வந்து சார்ஜபிள் டைப் தான். நம்ம வந்து சார்ஜ் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம ஆன் ஆஃப் பட்டன் கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு லைட் இருக்கும், அந்த லைட் வந்து எரியும். நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட் எரிஞ்சு அதுவே வந்து நான் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபும் ஆயிரும். இது வந்து நம்ம குட்டீஸுங்கெல்லாம் இருக்காங்க, டக்குன்னு எடுத்து ஆன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கப் வந்து நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். இதுவே வந்து கப் கரெக்டாக க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளேட் வந்து சுத்தவே சுத்தாது. இந்த பிளேட் வந்துமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து 250 mlக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்புமே கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் வந்து ஒரு 2 வெங்காயம், நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் 2 தக்காளி இது பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. டக்குன்னு குயிக்காக வந்து நம்மளுக்குமே சாப் பண்ணி கொடுத்துருது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப் பண்ணி கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒவ்வொரு டைமும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி வந்து டக்குன்னு குயிக்காக நான் வந்து சாப் பண்ணி முடிச்சிட்டேன். சாப் பண்ணி வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நான் சொல்லலாம். சரி, அந்த முட்டை வேகிறதுக்குள்ளே இதை சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோ குயிக்காக வந்து நம்மளுக்கு வந்து சாப் பண்ணி கொடுக்குதுன்னா பார்த்துக்கங்களேன். உங்களுக்குமே இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு வந்து இந்த அகாரா மினி எலக்ட்ரிக் சாப்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்களுமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஃபைனாக எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பிளேடு கப்பு எல்லாத்தையுமே கையோட கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா தான் பெரிய தலைவலி இல்லை அப்படிங்கிறதுக்காக கையோட கழுவி வச்சிடலாம். இந்த மோட்ரு மட்டும் நம்ம வாஷ் பண்ண வேண்டாம், தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும். கையோட கழுவி எடுத்து வச்சிடலாம். இல்லை அப்படியே நம்ம சிங்கில் வச்சுட்டோம் இல்லை பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டு குட்டீஸுங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க, அந்த பிளேடை தான் வந்து எடுப்பாங்க. நல்லா பயங்கர ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை கழுவி எடுத்து ஒரு ஓரமாக அவங்க கைக்கெல்லாம் எட்டாத மாதிரி எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரமாக நான் வந்து முட்டை வேகிறதுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் சாப் பண்ணி முடித்ததுனால சரின்னு முட்டை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்துங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் அந்த கூடையில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா தான் மறுபடியும் வந்து நம்ம விலக்கி பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து இந்த முட்டை கிரேவி எப்படி செய்வேன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டு அதையுமே நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி
வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்கட்டும். வணங்கிறதுக்குள்ளேயே முட்டை எல்லாமே உரிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இந்த தக்காளி கூடயே வந்து 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா வணங்கட்டும். அது நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன துண்டு தேங்காயை வந்து கட் பண்ணி அதை தேங்காய் பாலை பிரித்து அதில் ஊற்றி நல்லா அது கொதிக்கட்டும். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. முட்டை கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவுமே எடுத்து சப்பாத்தி சுடுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 8:30க்குள்ளே வந்து எல்லாத்துக்குமே சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா குட்டீஸுங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்குறதுக்கு வந்து எப்படியும் 10 மணி ஆயிரும். அதனால் குட்டீஸுங்க எல்லாத்துக்குமே வந்து 8:30க்குள்ளே நான் சாப்பாடு கொடுத்துருவேன். நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாருமே சாப்பிட்டாச்சு, குட்டீஸுங்களெல்லாம் தூங்க வச்சாச்சு. டைம் 9:30 ஆயிடுச்சு. சரின்னு வந்து கிச்சனை பார்த்தா அப்பப்பா இவ்வளோ மோசமான கிச்சன் இந்த உலகத்துலேயே எங்கேயுமே இருக்காது, அவ்வளோ மோசமாக இருக்குது. இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் கிச்சனை வந்து கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிடணும். நம்ம முட்டை கிரேவி பழசெல்லாம் மீதியானது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திங்களா, ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே நம்ம அந்த பாத்திரத்துங்களில் மாற்றும் போதே அந்த பாத்திரத்துங்களெல்லாம் எடுத்து கடகடன்னு சிங்கில் போட்டுடணும். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நைட் வந்து பால் குடிப்பார். ஸோ அதனால் அவருக்குமே பால் ஒரு பக்கம் வந்து சூடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது சூடாகி முடிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறம் முட்டை கிரேவி எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜிலுமே வச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை நம்ம வந்து தொடச்சி விட்டுடலாம். பெருசு என்னுடைய அடுப்பு வந்து ரொம்ப அழுக்காகலை. ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு சும்மா வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி மட்டும் எடுத்துட்றேன். ஏன்னா காலையில் தான் நான் வந்து கழுவி விட்டேன் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பெருசாக ஒன்றும் அழுக்க ஆகலை. இப்போ வந்து தாளித்தது அந்த சப்பாத்தி சுட்டது அப்படிங்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் தெரிச்சிருந்துச்சு. அவ்வளோதான், அந்த பிசுபிசுப்பு போகிறக்காக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சு. எல்லா பக்கமுமே வந்து நம்ம தொடச்சி விட்டணும். அதே மாதிரி ஸ்பைஸ் ஜார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து அதாவது பிளேஸில் அதை அங்கங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா பாத்திரத்தை விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்தை விளக்கும் போது நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு தட்டுங்களெல்லாம் விளக்கி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம், அதுக்கப்புறமா குட்டி பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியாக வந்து கரண்டிங்க ஸ்பூனு இதுங்களெல்லாம் விளக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி விளக்கி முடிச்சிங்க அப்படின்னே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாக விளக்கிடலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வரைக்கும் 10 மணிக்குள்ளேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குக்கிங் பண்ணும்போது ரிலாக்ஸாக உங்களால் குக்கிங் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 8:30 அப்படிங்கும் போது எல்லாருமே சாப்பிட்டு முடிக்க வச்சுருங்க. குட்டீஸுங்களெல்லாம் வந்து 9 மணிக்குள்ளே தூங்க வச்சுட்டிங்க அப்படின்னா தான் ஒரு 9:30க்குள்ளேயாவது நம்மளால் கிச்சனை க்ளீன் பண்ணி முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். நைட்டு வந்து இந்த டைமுக்கெல்லாம் வந்து குட்டீஸுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்களால் தூங்க முடியும். சப்போஸ் உங்களால் கிச்சன் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் வந்து அவங்க நம்ம கிச்சனில் வந்து பார்ட்டி கொண்டாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காகவாவது நம்ம அவங்க பார்ட்டி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாவது நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடணும். இந்த கரப்பாம்பூச்சி, இந்த பல்லி இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களால இந்த கிச்சனை விட்டு விரட்டுறது பெரும் பாடாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நைட்டே கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் டவல்ஸு எல்லாத்தையுமே அலசியும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா சிங்க்கெல்லாம் வந்து நல்லா நீட்டாக கழுவி விட்டுருங்க. காலையில் வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இல்லை அப்படின்னாவே நம்ம மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காகவாது நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடணும். மற்றவங்களுக்காக இல்லை. உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணாமல் படுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணவே வேண்டாம். உங்களுக்காக கிச்சன் க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் வந்து தினமும் நைட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுனாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் வந்து அந்த கிச்சனை பார்க்கும்போது உங்கள் மைண்ட் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டே ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நைட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டு காலையில் வந்து பார்க்கும்போது கிச்சன் கசகசன்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுங்களா. அந்த அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும், ரொம்ப மோசமான நாளாக அந்த நாள் இருக்கும். அதுக்காகவாது கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குங்க. நான் பாருங்கள் டைம் பாருங்கள் 9:45 கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே வந்து கிச்சன் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். தினமுமே இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்திங்க அப்படின்னா இது உங்களுடைய டெய்லி ஹேபிட்டாகவே மாறிடும். இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு ஒரே லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.